நடத்தி வருவார் என்று நம்பி. நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம், அப்படின்னா திரும்ப வர நாள் வரைக்கும் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். தொடங்கினவர் முடிப்பார் நம்புறன்றாரு. வெறும் நம்பின்னு வந்துருச்சு தமிழ்ல. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, I am confident that he who began a good work in you will be faithful to complete it. I am confident. எல்லாரும் சொல்லுங்க confident. நிச்சயமா நம்புறேன்றாரு, சந்தேகப்படாம நம்புகிறேன்றாரு. இது அவரை பற்றியே சொல்லிக்கல. அவரு யாரை பற்றி சொல்றாரு? உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். யார்கிட்ட பேசுறாரு? பிலிப்பியர்கள்ட்ட பேசுறாரு, சாதாரண விசுவாசிகள்கிட்ட பேசுகிறாரு. அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு சந்தேகம் இல்லப்பா, எனக்கு கான்பிடண்டா இருக்கிறேன். உனக்குள்ள நற்கிரியையை தொடங்கினவர் நிச்சயம் முடிப்பார், முடிக்காம விட மாட்டார். எனக்கு அதுல சந்தேகம் இல்லைன்றாரு. எப்படி பேசுறாரு பாருங்க, சாதாரண விசுவாசிகள்கிட்ட அவங்களுக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கிறார். அடுத்தது ரோமர் 8. ஆனா ஏதோ ஆயிடுச்சுனாங்க, இவ்வளவு காரியங்கள் நடக்கலாம்லங்க. ரோமர் 8:38. இது வந்தா எப்படிங்க, அது வந்தா எப்படிங்க, எப்படி சொல்லலாம்? நிச்சயமா ரோமர் 8:38-39 வாசிப்போம். பவுல் பேசுகிறார் திரும்ப. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். நினைக்கிறேன்னு சொல்ல, நிச்சயத்திருக்கிறேன். என்னத்தை நிச்சயத்திருக்கிறாரு? நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் யாரும் பிரிக்க முடியாதுன்றாரு. தேவன் என அன்பு கூறுறார். இந்த அன்பை ஏதோ கெடுத்து போட முடியாது. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பில் இருந்து ஏதோ என்ன பிரிக்கவே, இத நிச்சயமா எனக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன்றாரு. எதுவும் பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பில் இருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. எதுவும் பிரிக்க முடியாதுன்றதுக்கு உதாரணம் கொடுக்கிறாரு. என்னன்னா பிரிக்க முடியாது? மரணமானாலும் ஜீவனானாலும். ஆனால்தான் அவங்க அப்படி குதிச்சாங்க நிச்சயத்தோட. ஏன்? இந்த மரணம் தேவன் என் மேல வச்சிருக்கிற அன்பில் இருந்து என்னை பிரிக்கவே முடியாது. மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பயப்படும், தேவரீ என்னோட கூடவே இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் நாம் பயப்படும். தேவன் என் அடைக்கலம், என் பலன், என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையானவர். மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன வேணா இருக்கட்டும்ன்றாரு.